வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி ஓப்பன், அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன் என்ன, நம்ம எடுக்க வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,586. ஓகே, இதான் வந்து நிஃப்டியினுடைய ஓப்பன். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னா 24,600. 600 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டும் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லைவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 24,600 கால் ப்ரீமியம் ஷார்ட் எடுத்திருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது ஓப்பன் லைனு. ஓகே, இது ஓப்பன், இது ப்ரீவியஸ் க்ளோசிங். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இல்லை, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் கட் பண்ணி கீழே வந்ததுன்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா புட்டு வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுனால ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரீமியத்தினுடைய அடிப்படையில். இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் திரும்பி இருக்குது. க்ளோசிங்க்கு முன்னாடியே, ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு முன்னாடியே இண்டெக்ஸும் திரும்பி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து புட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா புட்டு ஓப்பனுக்கு மேலே, உங்களுக்கு இந்த புட்டோட சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ காமன் நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம், ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு கீழே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கால் வந்து அப்படின்ட்டு நான் அப்போனா வேணால் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மார்க்கெட் என்ன ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 10:15 மார்க்கெட் வந்து அதில் மேலே க்ளோசிங் கொடுத்துருவோம். காமிக்கிறேன் சார்ட்டில். ஒரே நிமிஷம் வந்துட்டு 10:15 கேண்டில் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக இதில் இருந்து, அதாவது என்னென்னா ஓகே, இங்கேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதாவது மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இருக்கு இல்லையா, க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ சப்போர்ட் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு வரல, அதனால் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே சேம் டைமில் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 10:15 கேண்டில் வந்து நமக்கு லோவை கட்டாத ப்ரீவியஸ் டேனுடைய ப்ரீவியஸ் டேயில் ஓப்பனுக்கு கீழே வந்துடுது மார்க்கெட் வந்து. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இண்டிகேஷன் என்னென்னா நம்ம வந்து காலை பை பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, காலை நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம பை பண்ணிக்கலாம். அப்படி இன்கேஸ் இல்லைனா இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள், மார்க்கெட் திருப்பி வந்து நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஆல்ரெடி பையிங் நடந்து போன இடங்கிறதுனால. ஒரே நிமிஷம், இந்த இடம் நமக்கு வந்து இதாக இருக்கும். அப்போ இந்த இடத்த நம்ம வந்து ஒரு மார்க்கெட் கீழே வந்து இதுக்கு மேலே நல்ல ஒரு கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இந்த இடத்துல வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அப்போ இந்த கேண்டில், அதாவது என்னென்னா இந்த 10:15 கேண்டில், நமக்கு வந்து 10:15 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 96 ரூபா நினைக்கிறேன். சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஸ்விங்கி லோ இருக்கு இல்லையா, இந்த ஸ்விங்கி ஹை கிட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு என்னென்னா 80 ரூபா 85 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டிலில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துருக்கக்கூடாது. ஆப்ஷன் வந்து மார்க்கெட் சில நேரம் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வந்து நல்லா மேலே போகும், ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல நின்று சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே காலையில் மார்னிங்கில் ட்ரேட் எடுக்கிறோன்னா உடனே, அதாவது அடுத்த கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்றைக்கான ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. நீங்களும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் மார்க்கெட் வேறு வேறு பேட்டர்னில் ட்ரேட் ஆகும். அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் நாலேஜை நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.